ஜெகன்மாதாவாகிய பராசக்தியையும் பரமேஸ்வரனையும் வணங்கி நாம் இந்த சிறு முயற்சியை தொடங்குகின்றோம். நமது பாரம்பரியமான கதைகளும் முன்னோர்களுடைய வரலாறுகளும் நமது பண்பாடும் இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாம் நமது பாரம்பரிய கதைகளை வாசிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது நாயன்மார் கதை. தமிழறிஞர் கி.வா. ஜெகநாதர் அவர்கள் எளிய தமிழில் எழுதிய நாயன்மார் கதை என்ற நூலை நாம் வாசிக்க இருக்கின்றோம். இந்த நூலானது அமுத நிலையம் சென்னை பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டது. முதல் பதிப்பு ஆகஸ்ட் 1958 இரண்டாம் பதிப்பு ஆகஸ்ட் 1984 வெளிவந்திருக்கின்றது. இந்த நூலிற்கான முகவுரையாக ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன் அவர்கள் கொடுத்திருப்பதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். முன்னுரை. தமிழ்நாடு பக்தியில் சிறந்தது, கடவுளுடைய வழிபாட்டில் முன்னிற்பது, திருக்கோயிலால் பெருமை பெற்றது, அடியார்கள் பால் வைத்த அன்பாலும் உயர்ந்தது. இந்த நாட்டில் உள்ள கோயில்களைக் கண்டு வியவாதவர்கள் இல்லை. அந்த கோயில்களில் இறைவன் எழுந்தருளி இருப்பதோடு வேறு ஒரு வகை கோயில்களிலும் அவனுடைய திருவருள் விளக்கத்தை காணலாம். அந்த கோயில்கள் நடமாடும் கோயில்கள். சிவனடியார்களையே அந்த பெயரால் திருமூலர் சிறப்பிக்கிறார். இறைவன் எழுந்து அருளிய கோயில்களுக்கு தனித்தனியே புராணம் உண்டு. அப்படியே நடமாடும் கோயில்களாகிய அடியவர்களுக்கும் புராணம் உண்டு. சிவனடியார்களை நாயன்மார் என்பார்கள். தனி அடியார்கள் 63, தொகை அடியார்கள் 9 பேர். இந்த 72 வரலாறுகளையும் கூறுவது பெரிய புராணம். ஒன்று பெரிய புராணம், ஆனால் மற்றது சிறிய புராணங்கள் அல்லவா? நாயன்மார் வரலாற்றை சொல்லும் பெரிய புராணம் தோன்றிய பிறகு சிவபிரானுடைய புராணங்கள் சிறியனவாயின. பெரிய புராணத்தை படித்து நாயன்மார்கள் வரலாறுகளை உணர எல்லோராலும் இயலாது. ஆதலின் எளிய நடையில் அந்த வரலாறுகளை எழுதினால் யாவரும் படித்து பயன்பெறுவார்கள் என்று அமிர்தவச்சனி ஆசிரியர் ஸ்ரீ முத்துசாமி ஐயர் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் தூண்டியதனால் இவற்றை அமிர்தவச்சனியில் எழுதி வரலானேன். அந்த வரலாறுகளில் ஒரு பகுதி இந்த புத்தகத்தில் உள்ளன, மற்றவையும் தொடர்ந்து வரும். இவற்றை எழுத எனக்கு ஊக்கமளித்த திரு சு. முத்துசாமி ஐயர் அவர்களுக்கு எனது நன்றி உரியதாகும். கி.வா. ஜெகநாதன், 9/8/58, காந்தமலை, கல்யாண நகர், சென்னை 28. நாயன்மார் கதை. தமிழ் இலக்கியங்களில் நாயன்மார் கதைகளை சொல்லும் பெரிய புராணத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அது சரித்திரங்களை சொல்வதனால் இதிகாசம் என்று சொல்வதற்கு ஏற்ற பெருமையை உடையது. நாயன்மார்களுடைய வரலாற்றை கவிச்சுவையும் பக்திரசமும் துளும்ப உரைப்பது சேக்கிழார் இயற்றியது பெரிய புராணம். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டுகிறார். 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் சேக்கிழார். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் தோன்றினவர். சேக்கிழார் என்பது அவருடைய குலப்பெயர். அருள்மொழி தேவர் என்பது இயற்பெயர்.
அவர் சோழ அரசனுடைய மந்திரியாக இருந்து விளங்கினார். இலக்கியங்களில் ஈடுபாடு உடைய சோழ அரசன் சிவனடியார்களின் வரலாற்றை காப்பியமாக பாட வேண்டும் என்று விரும்பினான். அவனுடைய விருப்பத்தின்படியே சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை பாடத் தொடங்கினார். சிதம்பரத்துக்கு வந்து இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து அதை பாடி அரங்கேற்றினார். தேவார பாடல்களில் ஆழ்ந்த ஆராய்ச்சியும் தமிழ்நாட்டு ஊர்களைப் பற்றிய அறிவும் சேக்கிழாருக்கு நிரம்ப இருந்தன. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்ட தொகையே முதலாக 63 நாயன்மார்களை பற்றி சொல்லுகிறது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று தொடங்கும் அத்திருப்பதிகத்தை அடியொற்றி முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்த நம்பி ஆண்டார் நம்பிகள் நாயன்மார் வரலாற்றை தெரிந்து திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை பாடினார். திருத்தொண்ட தொகைக்கு வகையாக அது இருக்கிறது. சேக்கிழார் அந்த அந்தாதியை விரித்து புராணமாகச் சொன்னார். திருத்தொண்ட தொகை தொகை நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை, பெரிய புராணம் விரி. அதனால் பெரிய புராணத்துக்கு திருத்தொண்ட தொகை விரி என்ற பெயரும் வழங்கும். திருத்தொண்டர் புராணம் என்பதே சேக்கிழார் வைத்த பெயர். பல காலமாக நாயன்மார் வரலாறுகளை தேடி தொகுத்து சிந்தையில் தேக்கி இருந்தமையாலும் திருவருட்பலம் இருந்தமையாலும் சேக்கிழார் இந்த காவியத்தை அற்புதமாக பாடி முடித்தார். ஓராண்டு பெரிய புராண அரங்கேற்றம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. அரங்கேற்ற முடிவில் அரசன் சேக்கிழாரை வணங்கி யானையின் மேல் ஊர்வலம் வரும்படி செய்தான். தன் 2 கைகளிலும் 2 கவரிகளை ஏந்தி சேக்கிழாருக்கு வீசினான். புவி சக்கரவர்த்தியாக இருப்பினும் தொண்டர் சீர் பரவ வல்லாருக்குரிய பெருமைக்கு முன் அவன் பணிவதற்கு உரியவன் என்ற உண்மையை உலகம் அறிந்து வியந்தது. பெரிய புராணம் தமிழில் உண்டான நூல். இது தமிழ்நாட்டில் உலவத் தொடங்கிய பின் தேவார ஆராய்ச்சியும் நாயன்மார் வழிபாடும் மிகுதி ஆயின. சமயாச்சாரியர்களிடம் பக்தி வளர்ந்தது. சிவபக்தி ஓங்கியது. சைவம் தழைத்தது. பெரிய புராணம் தேவாரத்துக்கு உரை கூறும் நூல். நாயன்மார் வரலாற்றை கூறும் சரித்திரம். சொற்பொருள் இன்பம் தரும் காப்பியம். சிவபக்தியை ஊட்டும் இலக்கியம். படிப்பாருக்கு அமைதியையும் பண்பையும் உண்டாக்கும் தெய்வீக பணுவல்.